என்ன வேலை செய்யுது? அவனை யாரை காப்பாத்தின? அவனு மனுஷன் தானே? மனுஷன் தான், ஆனா நம்ம விரோதி. உங்க அப்பாவை கொண்டு கூட்டத்தை சேர்ந்தவன், அவனுக்கு உதவலாமா? உதவின்னு கேட்டா எதிரியா இருந்தாலும் உதவணும், அதுதான் பண்பு. சரி சரி, வேலையை பாருங்க. அங்கத்தினர்களே, எதிர்பாராத விதமாக இறந்து போன நம் சங்கத்தின் அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் ஆத்மா சாந்தி அடைய நாம் எல்லாம் 2 நிமிடம் மௌனமாய் இருப்போம். இதை நான் ஆமோதிக்கின்றேன். 2 நிமிஷம் தான் முட்டிட்டு உடனே சாப்பாட்டு போய்வோம். தயவுசெய்து உயிரோடு வந்துட்டா யாரும் தொப்பி தலையில வைக்காதீங்க, எல்லாம் கையிலே வச்சுங்க. விளையா விளையாடுறியா? அனுதாப தீர்மானத்தை வாபஸ் வாங்குங்க. அன்னைக்கு சங்கத்துல முதலா நிறைவேற்ற ஆரம்ப தீர்மானம் இது, வாபஸ் வாங்க முடியாது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். திருக்க வைத்து மாணிக்க என்ன காப்பாத்தினாரையா? நான் உயிரோட இருக்கிறேயா? ஏன் சங்கத்துடைய பெருமையை காப்பாற்றணும், மறுபடியும் கடலை விழுந்து சாவு. சங்கத்துக்காக நான் தாழணுமாயா? தாவேன். உயிரோட இருந்து என்ன பண்ண? ஒண்ணு பண்ணு, நீ புழைச்சதே அதிசயம் இல்லையா? ஆரோக்கியங்கிற பேரை மாத்தி அதிசயம்ங்கிற புது பேர்ல சங்கத்துக்குள்ள வா. சந்தா கட்டு, நாங்க உள்ள விட மாட்டோமா? இதை நான் ஆமோதிக்கின்றேன். என்னையா அநியாயம்? நீ இல்லையா தலைவனா? தலைவர் வீரத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இந்த பாட்டை போட்டு அவ்வளவுதான், அவர் முன்னால ஒரு பேர் நிக்க முடியாது, கொண்டு விடுவார். தலைவரே மன்னிச்சிடுங்க. எல்லாரும் கை நாட்டு போட்டீங்களா? கணக்கா அதுலயும் வாங்கிட்டு. எதுல? மறந்துட்டேங்க. இதுல வேற இருக்கு கையெழுத்து. அலையப்பா உத்தரவேசமா? என்ன அரையப்பா அவ்வளவு அவசரம்? இருந்து சாப்பிட்டுட்டு போயேன். அதனால என்ன சமா, மழை வர்றாப்புல இருக்குங்க, அலையெல்லாம் வெளியில போட்டிருக்கேன். நனைஞ்சா வேணா போயிரு, இன்னொரு நாளைக்கு வர்றேன். இதை வச்சு பரவாயில்ல வர்றேன்.
என்னங்க இது? இப்படி ரகசியமா வந்து பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு விளையாட்டா பார்த்தேன். இந்த விளையாட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த துப்பாக்கிக்கே உன்னை பலியாக்கி. அதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? என்ன சக்கா ஒரே இடி மின்னலா இருக்குது, காத்து வேற பலமா இருக்குது, அடமளவு போல இருக்கு. நல்லா வரட்டும் மழை. ஐயோ நமக்கு தானுங்களே நஷ்டம். நமக்கு என்னடா நஷ்டம்? யார் கடலுக்கு மீன் பிடிக்க போக முடியாது, மீன் மார்க்கெட்டுக்கு வராது. புது மீன் வரக்கூடாதுரா. அப்பத்தான் நம்ம கையில இருக்கிற ஸ்டாக்கு பழைய கருவாடெல்லாம் செலவாகும். நல்ல ஐடியா. அது மட்டுமா, இதுவரைக்கும் நம்ம கடங்காம இருந்த அந்த மாணிக்கம் குப்பங்கள் என்ன ஆகும்? வயிறு காய்ச்சோட நம்ம காலடியில வந்து விடுவாங்க. அப்ப அவன் குடுமி இருக புடிச்சு நம்ம வலைக்குள்ள போட்டு. இது பெரிய ஐடியா. கடவுளே, நான் என்ன செய்வேன்? இப்படியே சொல்லிட்டு இருந்தா இந்த மழையில போய் என்ன கடல்ல இருந்து சாக சொல்றியா? கொஞ்சம் கடை வாங்கிட்டு வாங்களே. வாழ்றவங்களுக்கு கடை இல்லைன்னா சாவு. என்ன நடந்தது? இந்த வேதனையை எப்படி அம்மா சொல்லுவேன்? கல்யாணம் முடிஞ்சு இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. வறுமைக்கு பயந்து இவன் புருஷன் பழப்பு தேடி கடலுக்கு போனான். காற்றும் மழையும் அவனை கடலுக்கே பலியாச்சு. என்ன இது? உடம்ப கூட துவட்டிக்காம என்னமோ யோசனையில இருக்க. 2-3 நாளா சோறு தண்ணி கூட இல்லாம வர்றதும் போறதுமா இருக்கிறியே. இந்த முதல்ல உடம்ப தொடச்சுக்கிட்டு இந்த கஞ்சியை குடி. நீ குடிச்சாமா? உனக்கு ஏமா இந்த கஷ்டம்லாம்? கஷ்டமா? அது இந்த உடம்புக்கிட்டே நெருங்காது. நீ கவலையை மறந்துட்டு முதல்ல சாப்பிடுங்க. முதல்ல இத கொண்டு போய் நம்ம பயணி இல்ல அவன்கிட்ட கொடு. அவங்க குழந்தை குட்டி எல்லாம் பசியால துடிக்குதுமா. அண்ணா கொண்டு போய் கொடுமா. போம்மா போ.